نبينا محمد صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله تعالى من هذه الأيام. சர்வபோதும் வழியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற தேவாலயம் அல்லாஹ்வுக்கு உரித்தார். சலாத்தும் சலாமும் சாந்திவாதம் இருக்கின்ற சத்தியத்தினார் சன்மார்க்கப்பட்டவர் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எல்லா நிலையிலும் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் சாலைகள் கியாமத் வரையிலும் என்ற வாழ்க்கையை அனுமதியாக பின்பற்றுகின்ற முஸ்லிமான முஸ்லிமான அடியார்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் காரணமாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையை இஃதிகாஃபுடைய நிலையத்தில் வீட்டிற்கும் இஸ்லாமிய நிலையங்களை அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் உலகத்திலே கண்ணியமாக வாழ வேண்டும், நாம் சிறப்பாக வாழ வேண்டும், பிறர் பக்கம் நாம் சாயக்கூடாது, எல்லா தேவைகளையும் அவனிடமே கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதன் மூலமாக உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவைகளில் எல்லாம் கட்டளையாக நமக்கு பிறப்பித்திருக்கின்றனோ அத்துணை கட்டளைகளையும் எனது வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் எடுத்து நடந்து இவைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சகாது கூடாது, அதன் மூலமாக நீங்கள் உலகத்திலும் ஆசிராவிலும் விரிவடைத்து விடுவீர்கள் என்பதாக தடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட எல்லா விதமான விளக்கங்களிலும் முற்றுமுழுதாக தவிர்த்து விலை நடந்து கொள்ளும்படி முதலில் அடிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். மனிதர்கள் இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை படைத்து படைப்பினங்களிடம் சிறந்த படைப்பாக என்னை ஆக்கியிருக்கின்றான். என்னை விட அழகிலும் தோற்றத்திலும் அந்தத்திலும் மக்களால் விரும்பப்படக்கூடியவைகளிலும் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கத்தக்க அல்லாஹ் ஜிலாலின் அழகான படைப்பினமாக குர்ஆனிலே வர்ணித்துக் கொள்கின்றான். நாங்கள் தான் அவனுக்கு மிக விருப்பமான படைப்பின்பதாக சொல்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தான் என்னை சிரிக்க வைக்கின்றான், அவன்தான் என்னை அழ வைக்கின்றான், அவன்தான் எனக்கு கஷ்டங்களை தருகின்றான், அவன்தான் சந்தோஷமான வாழ்க்கையை தருகின்றான், அவன்தான் ஏழ்மையை உண்டாக்குகின்றான், அவன்தான் வறுமையை உண்டாக்குகின்றான், அவன்தான் எல்லா விதமான வாழ்க்கையுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கி மனிதனை ஒவ்வொரு நொடியாக ஒவ்வொரு வினாடியாக அல்லாஹ் தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறான். அடியான் என்பதை எவ்வாறு நடந்து கொள்கிறான் என்பதை பார்ப்பதற்காக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் இருக்கின்ற இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். உலகத்திலே மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க நாட்களில் இந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதம் சிறப்பான மாதமாகும். அதில் ஆரம்ப 10 நாட்கள் மிகவும் விசேஷமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹாதிஹில் அய்யாம். இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மிகவும் அன்புக்குரிய அடியானை அவனின் பக்கம் மிகவும் நெருக்கக்கூடிய அமல்கள் வேறு எந்த நாட்களிலும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வாறு இருந்தும் கூட கண்ணியமான சகோதரர்களே, அந்த நாட்களில் ஒரு சிறந்த நாளாக அரபாவுடைய நாளை அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அரபாவுடைய நாள் இன்று வெள்ளிக்கிழமையுடைய நாளாக எனக்கு வந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமையுடைய நாள் தான் கைர்வையான துன்யாவுடைய நாட்கள் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாளாக இருக்கும் பொழுது அரபாவுடைய நாளும் இதிலே சேர்ந்து வந்திருக்கிறது என்றால் கண்ணியமான சகோதரர்களே, மிகவும் பாக்கியத்துக்குரியவர்கள் நாம், மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள் நாம். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த நாட்களை நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறான் தெரியுமா? இந்த நாட்களை அடியால் சிறந்த நாளாக அவனுக்குள்ளே ஆக்கிக் கொண்டாற்றிருந்தால் அவனை கொண்டு பாக்கியக்காரர்களே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களை எவ்வாறு கழித்திருக்கிறார்கள், எவ்வாறு அடியான் கழிக்க வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இனிமான சகோதரர்களே, அரபாவுடைய தினத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு வருகிறான்.
உலகத்தில் உள்ள வானத்திற்கு வருகிறான். வந்து அல்லாஹ் மலக்குமார்களிடம் கேட்கிறான், இந்த மக்கள் எதனை விரும்புகின்றார்கள், இந்த மக்கள் என்னிடம் எதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதாக பெருமை பாராட்டி பேசுகின்றார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய நாளை நாம் எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும்? முதலாவது நாம் தௌபாவுடைய நாளாக இன்றைய நாளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய வாழ்க்கையில் நாம் பல கட்டங்களை கடந்து வந்தவர்கள். சிறுவர்களாக இருந்து வாழ்வர்களாக மாறி வயோதிகர்களாக மாறி இன்று காலத்தை கடத்தக்கூடியவர்கள் நாம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஒவ்வொரு நொடியிலும் சிறுவர்களாக இருக்கும் பொழுது, வாலிபர்களாக இருக்கும் பொழுது, வயோதிகர்களாக இருக்கும் பொழுது பலவிதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தார். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் வெற்றியாளர்களா அல்லது தோல்வியாளர்களா என்பதை நாங்கள் தான் சிந்திக்க வேண்டும். எத்தனை பாவங்களை இந்த கண்ணால் பார்த்திருக்கிறோம், எத்தனை பாவங்களை இந்த கரத்தால் செய்திருக்கிறோம், எத்தனை பாவங்களுக்காக இந்த காதல் நடந்திருக்கிறது, எத்தனை பாவங்களை இந்த நாள் பேசியிருக்கிறது. பயமில்லாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வை பயந்து கொண்டு உலகத்திலே வாழ வேண்டும். பாவம் செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடிய மக்கள், அவர்கள் நினைத்துவிடக் கூடாது, நாம் பாவம் செய்தாலும் அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்தை அதிகரித்து தந்து கொண்டேதான் இருக்கிறான், எனக்கு ஒன்றும் வாழ்க்கையிலே பெரிதாக நடக்கவில்லையே, அல்லாஹ் என்னுடைய கண்ணை குருதாக்கவில்லையே, என்னுடைய உடம்பிலே எந்த குறையும் ஆக்கவில்லை என்பதாக நிராசைகளுக்கு அறிவிடக்கூடாது. சகோதரர்களே, பகவான் சொல்லுகிறது தனத்ததிர்ச்சியின் அடிப்படையாகவும் அவர்கள் அறியாது, அவர்கள் நினைக்காத புறத்திலே அவர்களை நாம் பிடிக்க இருக்கிறோம் என்பதாக பகவான் சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த விபச்சாரங்கள் சர்வசாதாரணம், மது சர்வசாதாரணம், சூது சர்வசாதாரணம், பொய் சர்வசாதாரணம். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் கண்ணியமான சகோதரர்களே, இந்த பூமி எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பூமி கேட்கிறது, யா அல்லாஹ், இவரை நான் கிழிவாங்கி விடுவா, பூமிக்குள்ளே இழுத்துக் கொள்ளவா, உன்னுடைய பூமியிலே இருந்து இவன் பாவம் செய்கிறானே அல்லாஹ், உன்னுடைய கண்ணால் நீ கொடுத்த இந்த ஞானத்தின் மூலமாக உன்னை சந்தோஷப்படுத்தாமல் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறானே அல்லாஹ், இவனை நான் அழித்து விடவா என்பதாக வானம் கேட்கிறது, பூமி கேட்கிறது, கடல்கள் கேட்கிறது, சூரியன் கேட்கிறது. ஒவ்வொரு படைப்பினமும் கண்ணியமான சகோதரர்களே மனிதனுக்கு எதிராக வாதாடி கொண்டுதான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? மனிதன் ஒவ்வொரு உறுப்புகளும் விளங்கிக் கொள்கிறது அல்லாஹ்வுடைய தண்டனையின் பயங்கரத்தை. கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறு இருக்கின்ற நாம் அல்லாஹ்வை பயந்து இன்றைய நாளை தௌபாவுடைய நாளாக மாற்றிக் கொள்வோம். இன்றைய நாள் தௌபாவுடைய நாள், மிகவும் உயர்ந்த நாள். இன்றைய நாள் நோன்பு அறிவதாக நாம் இன்றைக்கு வீட்டிருந்தால் கண்ணியமான சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌமியோம் அரபா யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாகியா. அரபாவுடைய தினத்தில் ஒரு மனிதர் நோன்பு நோற்றால் முன்னே வருடத்துடைய பாவம், பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். எவ்வாறான பாவம்? சிறிய பாவம், பெரிய பாவம், அற்பமான பாவம், பெரிய பாவங்கள், நாம் யாருக்கும் தெரியாமல் செய்த பாவம், தெரிந்து செய்த பாவங்கள், சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் இன்றைய நாள் மன்னிக்கிறார். ஒரு நாள் அப்துல்லாஹ் முபாரக் அவர்கள் சுஃபியான் இடத்திலே வருகிறார்கள். அவர்கள் மத்தியிலே காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது வந்து சலாம் கூறியதின் அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள். கண்களால் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கேட்டார்கள், இமாம் அவர்களே, இன்றைய நாள் மக்களின் கெட்டவர்கள் யார், பாக்கியம் அற்றவர்கள் யார், அப்பாக்கியசாலிகள் யார் என்பதாக கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், அரபாவுடைய தினத்தை அடைந்தும் ஒரு மனிதன் அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டேன் என்பதாக நினைத்துக் கொண்டு உலகத்திலே வாழ்வான் என்றிருந்தால் அந்த மனிதன் தான் மக்களின் கேவலமான மனிதன், மிக சார்ந்த மனிதன் என்பதாக சொன்னார்கள். இனிமான சகோதரர்களை, அரபாவுடைய இந்த நாள் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய நாள். அல்லாஹ் என்னுடைய எல்லா விதமான பாவத்தையும் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த நாளில் நாம் தௌபா செய்ய என்றிருந்தால் அல்லாஹ்வுக்கு நாம்
ஒரு சிறந்த ஒரு அடியாரான மாறவில்லை என்றிருந்தால் எம்மை போன்று கெட்டவர்கள், எம்மை போன்று பாக்கியமற்றவர்கள் உலகத்திலே யாரையும் காட்ட முடியாது என்று சோதனைகளே. எனவே தௌபா செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா தௌபா செய்ய வேண்டும்? ஒரு வரையில் நாம் பாவம் செய்து தண்டனை அனுபவிப்பது ஒரு முறையில் அது சரியாக இருந்தாலும் உலகத்திலே வரலாற்றின் மூலமாக வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது இனிமான சகோதரர்களே, எத்தனையோ நல்லவர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமே செய்யாதவர்கள் இறுதி நிலைமை எந்த அளவுக்கு மாறியிருந்தால் அவர்களுடைய ஜனாசாக்கள் கூட முஸ்லிம்களுடைய கபர்களில் அடக்க மறுக்கப்பட்டது, குப்பை தொட்டிகளில் வீசப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. அல்லாமா இப்னு கையிம் ஜௌசியா சொல்லுகிறார்கள், பகதாதிலே ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு அந்த சம்பவம் கேள்விப்பட்டது. சொன்னார்கள், ஒரு மனசில் இருந்தார், பாங்கு சொல்லக்கூடிய மனிதர் 40 வருட காலம் பாங்கு சொன்னார். 40 வருடம் இனிமான சகோதரர்களே பாங்கு சொன்ன மனிதர். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை அறிந்த வகையில் அவர் எந்த பாவமும் செய்திருக்க மாட்டார். அவ்வளவு நல்ல மனிதர், அவ்வளவு சிறந்த ஒரு மனிதர். ஆனால் ஒரு நாள் சுகருடைய நேரம் அல்லது அவருடைய நேரம் பாங்கு சொல்வதற்காக அவர் நேராக ஏறினார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுகின்றார். சொல்லி ஹய்யால ஸலா ஹய்யால ஸலா என்று தன்னுடைய கரத்தை திருப்பும் பொழுது தன்னுடைய மஸ்ஜிதுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை காணுகிறார். அந்த பெண்ணை கண்டதும் அவருடைய உள்ளத்திலே அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அந்த பெண்ணிடம் செல்லுகின்றார். சென்று பெண் அதானே அல்வாசியை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணிடம் செல்லுகின்றார். கேட்டால், பெண்ணை உன்னை நான் அடைய வேண்டும், எனக்கு ஒரு வழி வேண்டும், உன்னை நான் அடைந்தே ஆகட்டும், ஒரு வழி சொல்லுவதாக சொன்னார். அந்த பெண் சொன்னால், நான் ஒரு யகூதி பெண்ணாக இருக்கிறேன், நான் ஒரு யகூதியாவாக இருக்கிறேன், நீங்கள் முஸ்லிமாக இருக்கிறீர்கள், என்னை உங்களால் அடையவே முடியாது என்பதாக சொன்னார். என்று சொன்னார்கள், இல்லை, நான் என்ன வேண்டும் என்றாலும் உன்னை அடைவதற்காக செய்வேன் என்பதாக சொன்ன நேரம் சொன்னார்கள், நீங்கள் நஸ்ரானி மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு என்னை அடைய முடியும் என்பதாக சொன்னார். அவர்கள் சொன்னார், இப்பொழுதே நான் நஸ்ரானியாக மாறிவிடுகிறேன் என்பதாக சொன்னார். கனிமான சகோதரர்களே, நான் இல்லாவினா அந்த என்னை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுது நஸ்ரானியாக மாறிய அந்த பெண்ணை அடைய போகும்பொழுது அந்த பெண் சொன்னார், என்னுடைய தந்தைக்கு சென்றிருக்கிறார், அவர் வருவதற்கும் ஒரு இடத்தை காட்டினார், இந்த இடத்தை நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், தந்தை வந்ததற்கு பின்னால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதாக சொன்னார். கனிமான சகோதரர்களே, தந்தை வருகிறார், விஜயம் கூறப்படுகிறது, இந்த நிகழ்வு கூறப்படுகிறது. தந்தை சொன்னால், அந்த மனிதனை அழைத்து வாருங்கள் என்பதாக. அந்த மனிதர் வரும் பொழுது, மாடியிலே இருந்து கீழே வரும் பொழுது அந்த மனிதர் கால் தடுக்கி கீழே விழுகிறார். விழும்பொழுது ஜனாதாவாகவே அவர் விழுந்து விடுகிறார், மூத்தாகிறார். இனிமான சகோதரர்களே, அதுவரைக்கும் ஒரு முஸ்லிமாக இருந்த மனிதர் கடைசி நிலைமையில் ஒரு நஸ்ரானியாக மரணிக்கிறார். அவருடைய வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் நிரந்தர நரகம். இனிமான சகோதரர்களே, பின்பு மசூரா செய்யப்படுகிறது, என்ன செய்வோம்? முஸ்லிம்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சொன்னார்கள் முஸ்லிம்கள், இவருடைய ஜனாசாவை எங்களால் அடக்கம் செய்ய முடியாது, ஏன் இவர் மரணிக்கும் போது நஸ்ரானியாக மரணித்திருக்கிறார், நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம். பின்பு அந்த நஸ்ரானியரிடம் கூறப்பட்டது, நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்பதாக. அவர்கள் சொன்னார்கள், இவர் வாழ்ந்த காலம் முழுக்க ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தார், கடைசி ஒரு நொடியில் தான் அவர் நஸ்ரானியாக மாறினார், எனவே நாங்களும் அடக்கம் செய்ய மாட்டோம் என்பதாக சொல்ல, இனிமான சகோதரர்களே, அல்லாமா இப்னு கையிம் ஜௌசியா சொல்லுகிறார்கள், இதனை என்னிடம் சொன்ன அந்த மனிதர் சொன்னார், நான் பார்த்தேன், இவருடைய ஜனாதா, இவருடைய மையத்து குப்பை தொட்டியில் போடப்பட்டிருந்தது, அடக்கால் இல்லாமல். குப்பை தொட்டியில் பல நாட்கள் கிடந்தது, மலைக்கு நடைக்கு உச்சி போய் வெயிலுக்கு காய்ந்து அந்த ஜனாதா கிடந்ததை நான் பார்த்தேன் என்பதாக அல்லாமா இப்னு கையிம் ஜௌசியா செய்தி அறிவிக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, பாவம் செய்யாத மக்களுடைய இறுதி நிலைமை அவ்வாறாக இருந்தால், பாவம் செய்கின்ற இன்மை போன்ற மக்களுடைய நிலைமை இறுதி நிலைமை எவ்வாறாக இருக்கும்? உலகத்திலே வந்து ஒவ்வொருத்தரும் பல பட்டங்களை சூட்டுவார்கள், ஆனால் மூச்சுக்கு பின்னால் என்னோடு யாரும் வரமாட்டார்கள். எனவே இன்றைய நாளை தௌபாவுடைய நாளாக மாற்றிக் கொள்வோம். இனிமான சகோதரர்களை அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு நாளாக மாற்றிக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா ஹதீஸில் குத்ஸியிலே சொல்லுகிறார், அஹ்லு ذிக்ரி அஹ்லு முஜாலஸதி
என்னை திக்ரு செய்யக்கூடியவர்கள் என்னுடையவர்கள், அவர்கள் எனக்குரியவர்கள். அஹ்லு தாஅத்தி அஹ்லு கராமத்தி, என்னை எனக்கு வழிபடக்கூடியவர்கள், நான் அவர்களை சங்கைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அஹ்லு மஅசியத்தி, பாவம் செய்யக்கூடியவர்கள், லா உகன்னிதுஹும் அபதன் மின் ரஹ்மதி, என்னுடைய ரஹ்மத்தில் இருந்தும் அவர்களை எப்பொழுதும் நான் நிராசை உள்ளவர்களாக மாற்ற மாட்டேன். அவர் எப்பொழுதும் என்னுடைய ரஹ்மத்திற்கும் நிராசையாளர்களாக மாற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதாக சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, பாவத்தை விட்டு தௌபா செய்து ஒரு நல்ல ஒரு அடியானாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது இந்த அரபாவுடைய நாளில் நான் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் தௌபாவுடைய அமல், அழுகையுடைய அமல். அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாம் அநியாயம் செய்திருந்தோமோ அத்துணை மக்களிடமும் நாம் பாவ மன்னிப்பு எமக்காக வேண்டி மன்னிப்பு கோரக்கூடிய அமல். இனிமான சகோதரர்கள், இரண்டாவது தான் இன்றைய தினம் திக்ருடைய நாள், அல்லாஹ்வை புகழக்கூடிய நாள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய நாள். இனிமான சகோதரர்களே, ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் புகழ வேண்டும். குர்பானுடைய தின பிராணிகளை கண்டால் நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும். இன்றைய சுபவுடைய நாளிலிருந்து தக்பீர் ஆரம்பமாகிவிட்டது, எல்லா நிலையிலும் நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இனிமான சகோதரர்களே, அடுத்ததுதான் நாளைக்கு பெருநாளுடைய தினம். பெருநாளுடைய தினம் எனக்கு முக்கியமான தினமாகும். 2 பெருநாள்கள் தான் எனக்கு, ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள். வேற எந்த பெருநாளும் புதுவர்த்தங்களும் எனக்கு கிடையாது. நாங்கள் ஏனைய புதுவர்த்தங்கள் எனக்கு எந்த புதுவர்த்தங்களும் கிடையாது. எங்களுக்கு புதுவர்த்தம், எங்களுக்கு பெருநாளுடைய நாள் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் மாத்திருந்தார். இன்றைய நாட்கள் தான் மிகவும் முக்கியமான நாளாகும். ஒரு யகூதி வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய கிதாபிலே உங்களுடைய குர்ஆனிலே ஒரு ஆயத் இருக்கிறது, அந்த ஆயத் என்னுடைய கிதாபில் இறக்கப்பட்டிருந்தால், என்னுடைய தௌராத்திலே இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாம் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்பதாக சொன்னார்கள். நமதெல்லாம் கேட்டால் அந்த ஆயத் என்ன சொன்னார்கள்? யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்திவிட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் மார்க்கம் தான் என்னிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும், வேறு எந்த மார்க்கமும் என்னிடம் ஒப்புக்கொள்ளப்படாத மார்க்கங்களாகும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். சொன்னார்கள், எனக்கு தெரியும் அரபாவுடைய நாள் ஜும்ஆவுடைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த குர்ஆனுடைய ஆயத் இறக்கப்பட்டது என்பதாக சொன்னார்கள். இனிமான சகோதரர்களே, பெருநாளுடைய தினம் யௌம் முபாரக் மஸ்ரூர், சந்தோஷமான நாள், கண்ணியத்திற்குரிய நாள். யாரும் கவலையாக இருக்க முடியாது, யாரும் கவலையிலே இருப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அந்த நாளில் நோன்பு நோன்பது ஹராமாகும். ஏன்? பெருநாளுடைய நாள் ஐயா மகத்திலே சொல்வேன், அதிகமாக உண்டு அதிகமாக குடிக்கக்கூடிய நாள். ஏன்? கண்ணியமான சகோதரர்களே, நோன்பை கூட இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அந்த நாளையில் ஒரு மனிதர் நன்றாக உடல் ஆடைகளை அணிந்து நேர காலத்துடன் பொதுபாவை முடித்து நேர காலத்துடன் சும்மா அந்த பிரச்சனைகளை முடித்து ஒரு அடியான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொருத்தருக்கும் சலாம் சொல்லி தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், உங்களையும் மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானான் என்பதாக நாம் சொல்லக்கூடிய நாள் இது. அதிகமாக சதகாக்கள் கொடுக்கக்கூடிய நாள் பெருநாளுடைய நாள். இனிமான சகோதரர்களே, அந்த நாளை நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் தான் கழிக்க வேண்டும். இந்த ஏனைய மதத்தவர்களை போது பெருநாளுடைய தினத்தை ஆபாசங்களான விஷயங்களிலும் சினிமாக்களை பார்ப்பதிலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களை அருந்துவதிலும் செய்வதிலும் இன்றைய பெருநாளை நாம் கழிப்போம் இருந்தால் அல்லாஹ்வுடன் நாம் போட்டி போடக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோம். அல்லாஹ்விடம் சவால் விடுகிறோம், யா அல்லாஹ் நாங்கள் எதையும் செய்வோம், நீ உன்னால் முடியுமானதை எங்களை செய்வாயா என்பதாக அல்லாஹ்விடம் சவால் விடக்கூடியவர்களாக மாறுகிறோம். இனிமான சகோதரர்களே, எனவே இந்த பெருநாளுடைய தினத்தை கண்ணியமாக கழிப்போம், ஹராத்திலிருந்து தவிர்த்து கொள்வோம். யாரெல்லாம் தன்னுடைய சகோதரர்களுடன் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சென்று தன்னுடைய சகோதரர்களுடன் பேச வேண்டும். தன்னுடைய பெற்றோர்களுடன் பேசாத எத்தனையோ பேர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
பெற்ற தாய் தந்தையுடன் பேசாதவர்கள். இனிமான சகோதரர்களே, உலகத்திலே பெற்ற தாய் தந்தையுடன் ஒரு மனிதன் பேசவில்லை என்றிருந்தால் அவனை போன்று உலகத்திலே கெட்டவர், தாழ்ந்தவர், உலகத்திலே அவமதிக்கப்படக்கூடியவர் அவனை தவிர யாரும் கிடையாது. எனவே பெற்றோர்களுடன் பேசி அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய அந்த திருநாளுடைய தினத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு அதே போன்று ஒரு விஷயாவது அமல் இருக்கிறது. ஒரு மனிதர் தன்னுடைய சொத்தில் குர்பானி கொடுப்பதற்குரிய வசதியை பெற்றும் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தொழில் இடத்தை அவர் மிதிக்க வேண்டாம் என்பதால் சொன்னார்கள். எனவே குர்பானுடைய அமல்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஏனே நிறைய அமல்கள் இருக்கிறது. எல்லா அமல்களும் நாம் உண்மையை ஞாபகம் கூறி ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இன்றைய நாள் நாம் நியத்து வைத்து மாறாசித்தால் கண்ணியமான சகோதரர்களே, வரக்கூடிய அந்த புதுவதத்தில் நாம் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ்க்கையிலே ஜெயம் பெற்று ஏனைய மக்களுக்கு முன் அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் கண்ணியமாக வாழ வைப்பான். எனவே அல்லாஹ் எதையெல்லாம் பேசினோமோ, எதையெல்லாம் எனக்கு பேச வைத்தானோ அவைகளை என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பிற உம்மத்துக்கு எதிரக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தருவானார். நல்ல என்னுடைய பாவங்களை நம்பி தருவாயார். நாங்கள் தெரிந்தும் செய்யாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் எல்லாம் நம்பி தருவாயார்.